கடந்த 21ஆம் தேதி தொடருந்தில் பயணித்த பெண்ணொருவருக்கு அபராதம் விதித்தமை தொடர்பில் பயணிகள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. வான் நகரத்திலிருந்து பாரிஸ் நோக்கி சென்ற ரயிலில் பூனை மியாவ் என்ற சத்தமிட்டமைக்காக தன்னிடம் €110 அபராதம் விதிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். பூனைக்காக €7 கட்டி அதற்கான உரிய பயணச்சீட்டும் அந்த பெண்ணால் பெறப்பட்டிருந்தது. அத்துடன் பூனை பிரத்யேக பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அனைத்து விதிகளும் பின்பற்றப்பட்டதாகவும் குறித்த பெண் தெரிவித்தார். எனினும் பூனை லேசாக சத்தமிட ஆரம்பித்ததும் அருகில் இருந்த ஒரு பயணி அது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார். இதையடுத்து வந்த கட்டுப்பாட்டாளர் முறைப்பாட்டை விசாரித்த பின்னர் அபராதம் விதித்ததாக அந்த பெண் கூறினார். எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு இயற்கை செயலுக்காக இவ்வளவு அபராதமா என்கின்ற கேள்வி சமூக வலைதளங்களில் பரவலாக எழுந்தது. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரான்சின் தேசிய தொடர்ந்து நிறுவனமான SNCF விளக்கம் அளித்தது. அவர்கள் கூறியது போல பூனை சத்தமிட்டதற்காக அபராதம் விதிக்கப்படவில்லை. மாறாக பூனையின் தொடர்ச்சியான சத்தம் காரணமாக பிற பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமம் மற்றும் அதன் விளைவாக பயணிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதமே இத்தகைய நடவடிக்கைக்கு காரணமாக அமைந்தது. SNCF-இன் விளக்கத்தின்படி கட்டுப்பாட்டாளர் வாக்குவாதத்தை தவிர்க்க பெண்ணையும் அவரது பூனையையும் அருகில் உள்ள காலியான பெட்டிக்குள் மாற்ற யோசனை முன்வைத்தனர். ஆனால் பெண் அதனை உறுதியாக மறுத்ததால் பொதுமக்கள் அமைதிக்கு இடையூறாக இருந்ததற்காக அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.